விக்ரம் படத்துக்கு அந்த சிக்கல் தான் வரும். ஏன்னா விக்ரம் தானே ஹீரோ. விக்ரம் வச்சு தான் நீங்கள் பிஸ்னஸே பண்ணுறீங்க. விக்ரம் படம் ஓடல, விக்ரம் படம் ரிலீஸ் ஆகலை, விக்ரம் படம் வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு விக்ரமுக்கு தான் கெட்ட பேர். விக்ரமுக்கு 62வது படம் இது. ஒரு மனுஷன் 62 படம் நடிச்சுட்டு வர்றாரு. 62வது படத்துலையுமா இந்த சிக்கல் வரணும், அவருக்கு இந்த சோதனை வரணும், இந்த தலைவலி வரணும். நடிகர் விக்ரம் என் காதல் கண்மணி படத்தில் ஆரம்பித்த ஒரு வாழ்க்கை உண்மையிலே சேது, உல்லாசம் இப்படியெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா சேது படம்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 99 முறை டிஸ்ட்ரிபியூஷன் ஷோ போட்டிருக்காங்க. 99 முறை, ஒரு 100 முறை இந்த படம் போட்டு காமிச்சு அப்பா யாராவது வாங்குவீங்களா, இந்த படம் ஓடுமான்னு பார்த்தவங்களா வேண்டாம் வேணான்னு சொல்லி அந்த படம் விக்ரமுடைய வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட்ட படம். அதே மாதிரி பாலாவுக்கும் ஒரு வாழ்க்கை தந்த படம். அப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட விக்ரம், ஏன்னா உல்லாசம் அதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு ஹிட்டு, சேதுன்னு ஒரு படம் ஹிட்டு கொடுத்தா கூட அதுக்கப்புறம் அவர் வந்த படம்லாம் ரொம்ப சோதனை காலம். அவர் ஒரு படமும் ஹிட் ஆகலை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படமாக சின்ன ரோல் பண்ணி ஒரு இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய டாப் 10ல் விக்ரமும் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. நல்லா ஒரு சம்பளம், ஒரு வேல்யூ இருக்குது. எனக்கு தெரிஞ்சே ஒரு 20 வருஷமாக அவர் விக்ரம்ன்ற ஒரு நிலையான இடத்துல இருக்கார். ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, நிலையான இடத்துல இருக்கார். அப்படியேப்பட்ட விக்ரமுக்கு வந்த சோதனை பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து நமக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீர தீர சூரன் இன்றைக்கி இப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம், அது 9 மணி காட்சி. இதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு ப்ரெஸ் மீட் வச்சாங்க, ட்ரைலர் லான்ச் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா கேரளாவில் ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ லான்ச்சு, ஆந்திராவில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கர்நாடகாவில் பண்ணாங்க. ஏன் சொல்ல முடியாது, மதுரை, திருச்சி, அப்புறம் ஹிந்தியில் கூட அந்த படம் ரிலீஸ் ஆகுது. பேன் இண்டியா படமாக தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இந்த படத்துக்கு வந்த சோதனை பார்த்திங்கன்னா, இது வந்து டெல்லியில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்டே வாங்கிட்டார் நேற்று நைட்டு. எதுக்குன்னா அவர் ஏதோ ஓடிடி டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த ரைட்ஸ் வந்து இவங்களுக்கு ஏதோ கம்மியாக போச்சா, அவர் எவ்வளோ பணம் கொடுத்தாரு, அந்த டீட்டெயிலாம் யாரும் சொல்லலை. ஏன்னா அவரும் சொல்லலை, கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால. அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு இல்லை இது கட்டுப்படி ஆகாது, நீங்கள் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு ஸ்டே வாங்கிட்டார். நான் என்ன சொல்கிறேன், திபு சமீன்ஸ் அவர்களே, உண்மையிலே விக்ரம் வந்து எவ்வளோ பெரிய மனிதன். அவர் கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி ஒரு இடத்துக்கு என் படம் ரிலீஸ் ஆகுதுன்றப்போ இதே மாதிரி தாங்க போன படம் கூட தங்கலான் படத்துக்கு இதே நிலைமை தான் அவருக்கு. பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தார். அவர் அந்த உடம்பெல்லாம் வருத்திக்கின்னு எல்லாம் ஒரு நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பல பேர் நடிக்கவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் விக்ரம் ஒரு ரோல், இந்த கேரக்டர்னால் அந்த கேரக்டராகவே வாழ்வார். அந்த மனுஷன் பாருங்க, அந்த சட்டை போடாமல் பேண்ட்டு போடாமல் கோமணம் கட்டின்னு நடிக்கணும்னா அவருக்கு தான் தலையெழுத்தாங்க. அந்த ரோலுக்கு அது நல்லாயிருக்கும். ஓகே, இந்த கேரக்டர் போனால் இது நல்லா இருக்குன்னு தான் அது நடிப்போம். இப்போ நிறைய நடிகர்களை வந்து இல்லை இது மாதிரிலாம் செட் ஆகிறதுக்கு வேணான்னு ஒதுக்கி விட்ருவாங்க அந்த படத்தை. ஆனால் இவர் அப்படி கிடையாது. பிடிச்சா கண்டிப்பாக இறங்கி பண்ணுவார். அவருக்கு அது உடல்நலம் கொஞ்சம் கெடுதல் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு நடிப்பு தான் முக்கியம் நடிக்கிற ஒரு மனிதன். அதனால விக்ரம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ரோல் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அது அழகாக அப்படி மாற்றிக்குவார். அந்த ஒரு மனசு விக்ரம் கிட்ட மட்டும்தான் இருக்குது. கமலஹாசன், அதுக்கப்புறம் விக்ரம், சூர்யா அப்படி சொல்லிக்கலாம்னு வச்சுக்கலாம். விக்ரம் அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷனான நடிகர் நமக்கு பேர் எடுத்தவர். அப்படியேப்பட்டவரை ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் ரிலீஸ் ஆகலாம், அவருக்கு எவ்வளோ ஃபோன் வந்திருக்கு, அவருக்கு எவ்வளோ மனவேதனையில் அவர் பாருங்கள். வீரதுரசனே நல்ல படம், இன்றைக்கி அது ஒரு அட்லீஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது இந்த படம். பாருங்கள், அவர் ஒரு விக்ரம்ன்ற அவர் ரசிகர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. சார் விக்ரம் படம் காலையில் போய் டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் வரலையாப்பா, இல்லைப்பா கேடிஎம் ஒர்க் ஆகலை, கேடிஎம் கீ ஒர்க் ஆகலை, அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, ஏதோ பணம் கட்டினாமா அப்படின்னா யார் பேர், இப்போ தயாரிப்பாளர் பேர் வருமா, விக்ரம் பேர் வருமா? விக்ரம் படத்துக்கு அந்த சிக்கல் தான் வரும். ஏன்னா விக்ரம் தானே ஹீரோ. விக்ரம் வச்சு தான் நீங்கள் பிஸ்னஸே பண்ணுறீங்க. அப்போ அந்த படத்துக்கு விக்ரம் படம் ஓடலை, விக்ரம் படம் ரிலீஸ் ஆகலை, விக்ரம் படம் வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு விக்ரமுக்கு தான் கெட்ட பேர். அப்படிப்பட்ட நல்ல மனிதர். எப்போ பார்த்தாலும் என்ன கண்ணா நல்லா இருக்கிறீங்களா கண்ணான்னு தான் அவர் அழகாக பேசுவார். அப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த தயாரிப்பாளர், ஏன்னா அவருக்கு அமைகிற தயாரிப்பாளர் பாருங்கள். ஏங்க இப்போது ஊராக இவ்வளோ ப்ரொமோஷன் போகிறீங்களே, இந்த ப்ரொமோஷனுக்கு முன்னாடியே சரி என்னென்ன செட்டில்மெண்ட் பண்ணணும், யாருக்கு எது நமக்கு சிக்கல் இல்லாமல் இருக்குது, இந்த படத்தை கரெக்டாக நம்ம சொன்ன டைம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு ரிலீஸ் பண்ணால் தானேங்க அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இதை கவனிக்காமல் விட்டுட்டு இவங்க வந்து ஊராக ப்ரொமோஷன் பண்ணி இன்றைக்கி எந்த பலன் இல்லாமல் பயன் இல்லாமல் போனது தான் மிச்சம் வீர தீர சூரனுக்கு. என்னத்தை பண்ணுறது, மனுஷன் வந்து இதில் எவ்வளோ பேர் நடிகருங்க. எஸ்.ஜே. சூர்யா, விக்ரம் அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா, துஷ்ரா விஜயன், சுராஜ் மலையாளத்துலேருந்து,
சித்திக்கு எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். விக்ரமுக்கு 62வது படம் இது. ஒரு மனுஷன் 62 படம் நடிச்சுட்டு வர்றாரு. 62வது படத்துலயுமா இந்த சிக்கல் வரணும் அவருக்கு, இந்த சோதனை வரணும், இந்த தலைவலி வரணும். ஒரு மனிதன் ஒரு 62 படம் முட்டி மோதி இன்னைக்கு தமிழ் சினிமால நிற்கிறாருன்னா, அவருக்குமா இந்த பிரச்சனை வரணும் சொல்லுங்க? நான் ஒரு ரசிகனா தான் அவர்கிட்ட கேள்வி கேட்குறேன். இந்த தயாரிப்பாளர் தான் கேள்வி கேட்குறேன். எச்ஆர் பிக்சர்ஸ், ரியா, சிபு தான் வந்து இந்த படத்த தயாரிச்சிருக்காங்க. யாரு? சிபு தம்ஸோட மகள், டாட்டர். அப்போது சிபு சமீன்ஸ் வந்து இவ்வளோ நாளா புலி பண்ணாரு, இருமுகன் பண்ணாரு, விக்ரம் 2 அந்த விக்ரம் ஸ்கொயர் அவர் தான் பண்ணாரு. அதெல்லாம் வந்து ஓகே, தப்பு இல்ல. விக்ரமுக்கு வந்து இருமுகன் ஒரு நல்ல படம். அது குடுத்துருக்காரு. சரி, அந்த நன்றிக்காக விக்ரமும் ஓகே சொல்லியிருப்பாரு இந்த படத்துக்கு. ஆனா, நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு யார் யாருக்கு என்னென்ன செட்டில்மெண்ட் யார் யாருக்கு இடம், அத ஏதோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அத ஓடிடி ரைட்ஸ் அந்த இது கேன்சல் பண்ணிட்டு காச குடுத்துட்டு ஏங்க என் படம் ரிலீஸ் ஆகணும் சொன்ன டைமுக்கு அப்படின்னு ரிலீஸ் பண்ணாதாங்க அது. இப்போ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்தவங்கலாம் வந்து லூசிபர் 2 போயிருப்பாங்க. எம்புரான் படத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா, அதுக்கப்புறம் இப்போ விக்ரம் படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா? யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. அதே பெரிய டிராபேக் இந்த படத்துக்கு. ஒரு படம் ரிலீஸ்ன்னு ஒரு படம் பார்க்கணும்னு ஒரு ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு, அவன் ரிட்டர்ன் திரும்பி போனான்னா, அதுக்கப்புறம் அவன் படம் ரிலீஸ் ஆகுமா, ஆவாதா? இது ஓடுமா, ஓடாதான்றது, நல்லா இருக்குமா, நல்லா இருக்கான்ற மனநிலைக்கே போயிடுவான். அந்த மாரி இந்த படத்துக்கு மிகப்பெரிய டிராபேக் இந்த சிபு தமீன்ஸ் பண்ண வேலை. ஏற்கனவே அதே தான் ஓடிடில ரிலீஸ் ஆச்சு. தங்கலான் திடீர்னு ஓடினே இருந்து 2 நாள் திடீர்னு காணாம போயிடுச்சு. திடீர்னு மாச கணக்குல அது ரிலீஸே ஆகல. திருப்பி ஓடிடில போய் எங்கேப்பா தங்கலான் பார்க்கலாம்னு நெறைய பேர் கேட்குறப்ப, திடீர்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 2 மாசம் கழிச்சு வந்தது. அது ஏதோ ஒரு சிக்கல், கடன் பிரச்சனை. அந்த படம் ரிலீஸ் ஆகுறப்பவும் அதே பிரச்சனை. ஞானவேல் ராஜா பிரச்சனை. ரிலீஸ் டேட் தள்ளி போச்சு. திருப்பி ரிலீஸ் பண்ணாங்க. திடீர்னு கேடிஎம் இதே மாரி ஆகலையா, ஆகலையான்னு 9, 10 மணி வரையும் காத்திருந்தாங்க. ஆனா இந்த படத்துக்கும் இதே நிலைமை. ஒவ்வொரு படமும் விக்ரம் நடிகருங்க. அவர் சம்பளம் குடுப்பீங்க, நடிப்பார் வந்து. அவருக்கு பேலன்ஸ் வைப்பீங்க, குடுப்பீங்க. அது உங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா, ஒரு நடிகரோட படம்னு வந்து அவளோட நாங்க தியேட்டருக்கு வந்தா, இந்த மாரி எங்கள நொந்து நூலாக்கி அனுப்புறீங்களே சிபு தமீன்ஸ், தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது இதெல்லாம் தவிர்த்து, இந்த படத்துக்கு உங்க படத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஷோ இப்போ ரிலீஸ் ஆயிருந்தா 9 மணி ஷோலாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஷோக்கு ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தான் அது ப்ளஸ்ஸா இருந்திருக்கும். இப்போ நீங்களே சொந்த செலவுல சூனியம் வச்சது மாரி அது மைனஸ் ஆகி போச்சு. வீரதீரசுரன் கண்டிப்பா இதுக்கு அந்த படம் பார்த்துட்டு பேசுறோம். ஏன்னா, அந்த படம் நாங்க இன்னும் பார்க்கல. நாங்களும் போலான்னு சொல்லி திரும்பி தான் வந்தோம். அதனால வந்து வீரதீரசுரன் விக்ரம்காக ஹிட் ஆகணும்னு தான் எனக்கு ஆசை. அந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்னு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். பாருங்க. நன்றி, வணக்கம்.